மெடிடேஷனுக்குள்ள போயிருவோம். போறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் மெடிடேஷன் பண்ணலான்றீங்க? இல்ல வீட்டுக்கு போயிடலாமா? டைம் ஆயிடுச்சா? வீட்டுக்கு போகணுமா? குழந்தைங்க ஊட்டி ஏதாவது பார்க்கணுமா? புருஷன் முன்னாடி யாராவது பார்க்கணுமா? சரி கீழே போடுங்க. மெடிடேஷன் வேணாம் தம்பி, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகலான்றவங்களாம் கை தூக்கு. கேமராமேன் மட்டும்தான் கை தூக்குறாரு அங்க பாருங்க. ஓ அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. மெடிடேஷன் போயிடலாமா? போறதுக்கு முன்னாடி சம் கீ பாயிண்ட்ஸ். இவ்வளவு நேரம் நான் பேசினதை சிம்பிளா உங்களுக்கு வந்து சொல்லி புரிய வச்சிடறேன். சொன்னாதான் புரியும், இல்லைன்னா புரியாது. முருகப்பெருமான், இங்க பாருங்க, கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, இல்ல மைண்ட்லயே நோட். முருகப்பெருமான் என்பவர் தனி ஒரு மனிதன் இல்லை. முருகப்பெருமான் என்பவர் தத்துவம். முருகப்பெருமான் இயற்றிய அருட்பெரும் ஜோதி தத்துவத்தை யார் பயன்படுத்தினாலும் அவர்களும் முருகப்பெருமான் அருளாற்றலாகவே மாறி முக்தி நிலைக்கு போய் அடுத்த பிறவியை எடுக்க மாட்டார்கள். அடுத்த கீ பாயிண்ட், அனதர் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். எப்படி ஒருவன் முருக ஆற்றலை பெற்று முருகனாக மாறுகிறான், முருகர் பெயரை உச்சரித்து முருக சிந்தனையிலிருந்து முருக உபதேசங்களை பெற்று முருக தத்துவத்தில் பயணம் செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் முருகனாகவே மாறி விடுகிறார். ஏன்? எதை நினைக்கிறாயோ அதாகவே ஆகிறாய். இப்ப சொல்லுங்க, ஜீசஸ் நினைச்சுக்கிட்டே இருந்தான் என்னவா? ஜீசஸ் ஆயிருவான். இப்ப சொல்லுங்க, யாரோ முருகனை நினைச்சுக்கிட்டே இருந்தா என்னவா? முருகன் ஆயிருவான். இப்ப சொல்லுங்க, எவனாவது எழுத்த வீட்டு ஆளை நினைச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆயிருவான்? எழுத்த வீட்டு ஆள் ஆயிருவான். எவனோ ஒருத்தன் பொண்டாட்டி புருஷனே நினைச்சிட்டு இருந்தா என்னவா? கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நீ அடிமையா தான் வேலை பார்க்கணும், அதுக்கு மேல போவே முடியாது. இப்ப நீ எதை நினைக்கணும்னா இறைவனை மட்டும்தான் நினைக்க வேண்டும். அந்த இறைவனுக்கு முருகன் பேர் வைங்க, அல்லான்னு பேர் வைங்க, ஜீசஸ்னு பேர் வைங்க, சிவபெருமான் பேர் வைங்க. ஆனா இறைவனை நினைத்தீர்கள் என்றால் விடுதலை. இது கிளியர் ஆச்சுல? எல்லா தத்துவங்களும் ஒன்றைத்தான் சொல்கிறது. என்னதான் அதர்வண வேதத்தை ஆரம்பத்துல பேசியிருந்தாலும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் தன் நமச்சிவாயவே. வேதம் நாளையும் அதான் மெய்ப்பொருளாம். மெய்ப்பொருள்னா என்ன? ஒன்னே ஒண்ணுதான், கருணை இல்லைன்னா அன்பு. சிம்பிள், வெரி சிம்பிள். ஆனா அதுதான் வராது நமக்கு. ஏன்? தனக்கு என்று வாழும் போது சுயநலம் எப்படியும் வந்து விடுகிறது. அதை கடக்கும் போது அருள்நிலை என்பது தானாக வாய்த்து விடுகிறது. இறுதியாக மெடிடேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த தத்துவத்தினுடைய ஆழமான கருத்து நமக்கு என்ன போதிக்கின்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். முருகனாக மாற வேண்டும் என்று நினைக்காதீர்கள், உங்களால் முருகனாக மாற முடியாது. முருக பக்தனாக மாற வேண்டும் என்று நினைக்காதீர்கள், ஆணவம் வந்துவிடும். மாறாக பிற உயிர்களை நேசிக்க வேண்டும் மட்டும் நினைங்க. இந்த குவாலிட்டியை மட்டும் வளர்த்துக்கங்க. எல்லா மிராக்களும் பெருசு பெருசா நடக்கும். அதுக்கப்புறம் புரிஞ்சுதா? உங்க வேலை என்னன்னா, நான் முருகனானு நினைக்க கூடாது. உங்க வேலை என்ன? நான் பிற, அதான் லவ், நான் பிற உயிர்களை நேசிக்கணும்ன்றதை மட்டும் வளர்த்துக்க. மீதி அனைத்தும் தானாகவே நடக்கும். எதை பற்றியும் நீங்கள் சிந்திக்க வேண்டும், கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கிளியர்? ஓகே, மகிழ்ச்சி. இப்ப எல்லாருமே கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கலாம். சோ யூடியூப்ல லைவ் போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, யூடியூப்ல லைவ் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நல்லதொரு நன்றியும் வணக்கத்தையும் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இவ்வளவு நேரம் இவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், இப்ப டைரக்டா உங்ககிட்ட பேசுறேன். இது ஒரு அற்புதமான நேரம். தைப்பூசத்துல இந்த நேரத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மெடிடேஷனுக்குள்ள போறோம். ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன் தான். வீட்டுல இருந்தீங்கன்னா தனி ரூம்குள்ள போயிருங்க, போய் கதவுல தாள் போட்டுங்க. ஏன்னா இப்ப நம்ம கொஞ்சம் சாண்டிங் கொஞ்சம் ஹை லெவல்ல பண்ண வேண்டியதா இருக்கும். பண்ணும்போது பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க உங்க வீட்டுல இருக்கலாம் பயந்துருவாங்க. அதனால தனி ரூமுக்கு போய்க்கங்க, தாள் போட்டுக்கங்க. அப்படி இல்லாட்டினா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, கொஞ்ச நேரத்துக்கு எங்களை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஒரு விளக்கு ஒன்று இருந்ததுன்னா அந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு முன்னாடி உட்காருங்க. அப்படி விளக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, உள்ளுக்குள்ள விளக்கு இருக்கிறதா நினைச்சிட்டு 2 கால்களையும் நல்லா மடிச்சு 2 கைகளையும் கோர்த்து ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கலாம். இங்க இருக்கிறவங்க எப்படி உட்காருறீங்க, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படி உட்காந்துக்கங்க. கிளியர்? கண்ணாடி ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா கழட்டி சேஃப்டியான இடத்துல கீழே எதுவும் வச்சிடாதீங்க, உடஞ்சிரும். இங்க மாட்டிக்கங்க. அப்படி இல்லாட்டினா பாக்கெட்ல வச்சுக்கங்க. கீழே வச்சீங்கன்னா கண்டிப்பா உடஞ்சிரும். கீழே பிளேஸ் பண்ணாதீங்க, உங்களோட பாக்கெட்ஸ்ல பேக்ல எங்கேயாவது வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கவனிக்கணும். ஒரு முக்கியமான ஒரு செஷனுக்குள்ள வந்து போறோம். அதனால உங்கள்கிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்கறது என்னன்னா, நல்லா கவனிக்கணும். ஒரு மந்திரத்தை மாத்தி சொல்ல போறோம். அந்த மந்திரம் என்னன்னா ரொம்ப சிம்பிள், அரோகரா, அவ்வளவுதான் மந்திரம். அந்த மந்திரம் என்ன? இதுக்கு மேல ஒரு மந்திரம் இருக்கா? அரோகராவை தாண்டி ஒரு மந்திரம் இருக்கா என்ன? இப்ப தெரிஞ்சிடும் இருக்கா இல்லையான்றது. இந்த அரோகராவை எப்படி சொல்றோன்றதுதான் மேட்ரு. அரோகரா சொல்றது மேட்ரு இல்ல. அரோகராவை
எப்படி சொல்றோன்றதான் மேட்டர். அப்படின்னா என்ன, இப்போ ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் உங்க கண்ணை மூடுங்கன்னு சொல்லுவேன், கண்ணெல்லாம் மூடிடுறீங்க, கை ரெண்டையும் கோர்த்து வச்சுக்கிறீங்க, ஒன்றும் பண்ண வேணாம். நான் என்ன டொனாலிட்டியில சொல்றேனோ அந்த வாய்ஸ் மாடுலேஷன்ல அந்த அரோகராவை சொல்லணும். இடையில இடையில மாத்தும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அரோகரா அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி அரோகரா அப்படித்தான் சொல்லணும். அப்புறம் அரோகரா அப்படின்னா நீங்க எப்படி சொல்லணும், அரோகரா அப்படித்தான் சொல்லணும். எப்போ வரைக்கும், நான் மறுபடியும் வாய்ஸ் டொனாலிட்டியை மாத்துற வரைக்கும் அதே டொனாலிட்டி தான் போகணும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அரோகரா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, அதே மாதிரிதான் சொல்லணும். எப்படி சொல்லணும், அரோகரா அப்படி சொல்லணும். அப்புறம் அரோகரா அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க, அரோகரா அப்படி சொல்லணும். அரோகரா அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க, அரோகரா அரோகரா. இப்ப நான் சொல்றேன், பின்னாடி சும்மா சொல்லி காட்டு, கண்ணெல்லாம் மூட, சும்மா அரோகரா 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 அரோகரா. புடிச்சிட்டீங்க 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 புடிச்சிட்டீங்க, முருகனை புடிச்சிட்டீங்க. ரெண்டு கை கோர்த்து வச்சுக்கோங்க, கண்களை மூடிக்கங்க, நிமிர்ந்து உட்காருங்க. உடம்புல என்ன நடந்தாலும் தடுத்து நிறுத்தக்கூடாது, நடக்கட்டும், என்ஜாய் பண்ணுங்க. யாராவது மயில் மாதிரி, குயில் மாதிரி, புலி மாதிரி யாராவது கத்திட்டு இருப்பாங்க, கண்டுக்காதீங்க, விட்டுருங்க, அவங்க பாட்டு கத்திட்டு போறாங்க. இன்னைக்காவது நிம்மதியா கத்தட்டும், பாவம். எங்க போனாலும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க கத்துனா, இல்ல எங்க போனாலும் குடும்ப பிரச்சனை வந்துருது. இன்னைக்கு உங்களுக்கு கத்துறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏற்படுத்தி வாண்டடா கத்தக்கூடாது, கடுப்பாயிருவேன். அதுவா ஏதாவது ஃபீல் வருது, அதுவா கொண்டு போகுதுன்னா ரியாக்ட் பண்ணலாம். வாண்டடா கிரியேட் பண்ணி டோன்ட் எவர் டூ தட். ஓகே, அது பெரிய கர்மா. என்ன ஃபீல் ஆகுதோ லெட் இட் ஃப்ளோ. கண்ணீர் வருதா வரட்டும், உடம்பு சிலிருக்குதா சிலிருக்கட்டும், பாடி முன்னாடி போதா போட்டும், பின்னாடி போதா போட்டு, ரைட்டு போதா போட்டு, லெஃப்ட் போதா போட்டும், என்ன வேணா பண்ணுங்க. முன்னாடி இருக்கிறவங்கள போட்டு தெளிறாதீங்க, கொஞ்சம் கவனமா உட்காந்து கொஞ்சம் கரெக்டா, கொஞ்சம் கண்ட்ரோல்டா. ஏன்னா வழக்கமா இந்த மாதிரி ஹாலில் ஒரு 100-150 பேர் தான் உட்கார வைப்போம். இன்னைக்கு எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, 1500 பேருக்கு மேலே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ரைட், 2000 பிளஸ் அவ்வளவு போயிருச்சா? அப்ப நான் பாருங்க, இப்ப இவ்வளவு பேரை நான் மெயின்டைன் பண்றதே கஷ்டம். இத்தனை பேருக்கு நான் எனர்ஜியும் கொடுக்கணும், வேலையும் செய்யணும். நல்லா கவனிங்க, நடுவுல யாரும் இருக்க கூடாது. உட்கார் சொல்லு உட்கார் சொல்லு உட்கார் சொல்லு உட்கார் சொல்லு. நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நான் காட்டணும்னு வந்திருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு புரிய வைக்கணும்னு வந்திருக்கேன். இதுக்கு நீங்க உங்களோட சப்போர்ட் இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது. முதல்ல நீங்க என்னை உள்ள அலோவ் பண்ணணும். என்னை நீங்க உள்ள அலோவ் பண்ணாம என்னால உள்ள போக முடியாது. என்னால இல்ல, இறைவனாலேயே போக முடியாது. அதான் பிரச்சனை. பாரு, இங்கேயே தான் இருக்கிறாரு, உள்ள விட்டுட்டீங்கன்னா போயிடுவாரு. போக விட மாட்டீங்களா, அப்புறம் எங்க உள்ள போவாரு? இப்ப நீங்க உள்ள என்ன போக விடுறதுக்கு ஒரே ஆப்ஷன் தான். என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க என்னோட அடிமை. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான், நல்லா கவனிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு. ஒரு அடிமை எப்படி இருப்பான், பைத்தியரத்தனமா இருப்பான். நீங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடிமை. இந்த 1 ஹவருக்கு அப்புறம் காலம் ஃபுல்லா நான் உங்களுக்கு அடிமை. அதை நான் பெருமையா எடுத்துக்கிறேன். இந்த ஒரு ½ அன் ஹவருக்கு நீ எனக்கு அடிமை. அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன வேணா பண்ணு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். இந்த சரண்டர்ல இருக்கணும். இருக்கலாமா? நீ என்ன வேணா சொல்லுப்பா, நான் கேட்கறேன். நீ என்ன வேணா பண்ணுப்பா, உன்னை நான் நம்புறேன். இந்த கமிட்மெண்ட்டை மட்டும் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொடுங்க. நம்பலாமா உங்களை? நம்பலாமாங்க? வரவே மாட்டீங்க. உங்களை நான் எப்படி நம்புறேன்? சூப்பர். கை ரெண்டையும் கோர்த்து வச்சுக்கலாம். ஒலிக்கு ஒரு மாபெரும் நன்றி சொல்லிடலாம். காஞ்சி விஸ்வநாத சுவாமிக்கு ஒரு மாபெரும் நன்றி சொல்லிடலாம். வள்ளல் பெருமானுக்கு ஒரு மாபெரும் நன்றியை சொல்லிடலாம். எல்லாமே ஒன்றாக நின்று விளங்கக்கூடிய அருட்சக்தியாகிய முருகப்பெருமானுக்கும், சிவபெருமானுக்கும், அல்லாவிற்கும், ஜீசஸ் கிரைஸ்டுக்கும், எல்லா மதங்களுக்கும் பொதுவாக நின்று விளங்கக்கூடிய அந்த இறைவனிற்கும் ஒரு மாபெரும் நன்றியை சொல்லிட்டு 2 கையும் கோர்த்து முதுகு தண்டு நேராக இருக்க வேண்டும். உட்கார்ந்துக்கலாம். கண்களை மூடிக்கிங்க. நான் மறுபடியும் கண்ணை எப்ப திறங்கன்னு சொல்றனோ அப்பதான் கண்ணை திறக்கணும். அது வரைக்கும் நிச்சயமாக கண்ணை திறக்க கூடாது. கண்ணை மூடிக்கிட்டே இப்ப நான் சொல்றதை கேளுங்க. கண்ணை மூடிக்கிட்டே கேளுங்க. நான் சொல்ற வரைக்கும் கண் திறக்கக்கூடாது. மெயினா என்னன்னா, நம்ம இப்ப இந்த பயிற்சி எதுக்கு பண்ண போறோம்னா, உலக மக்களின் நன்மைக்காக தான் அதை மெயினா பண்ண போறோம். நீங்க கார் வாங்குறது, வீடு வாங்குறதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கோங்க. முதல்ல இப்ப இந்த உலகத்துல சமநிலை வரணும். ஏகப்பட்ட இடங்கள்ல போர் போயிட்டு இருக்கு, ஏகப்பட்ட இடங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அன்பு இல்லாத சூழ்நிலையா இருக்கு. அதனால இப்ப நான் ரேடியேட் பண்ணக்கூடிய இந்த ஹையர் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனை பயன்படுத்தி நீங்க மெடிடேட் பண்ணும்போது இந்த ஹால் ஃபுல்லா ஒரு ரேடியேட்டிவ் வைப்ரேஷனல் ரேடியேஷன் கிரியேட் ஆகும். இந்த நேரத்துல நம்ம ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணணும். என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களிடத்திலும்
அமைதியும் சமாதானமும் உருவாக வேண்டும், உண்டாக வேண்டும்ன்றது முதல் பிரார்த்தனை. ரெண்டாவது பிரார்த்தனை, எல்லா உயிர்களுக்குள்ளும் கருணை பொங்கி வழிய வேண்டும்ன்றது ரெண்டாவது பிரார்த்தனை. மூன்றாவது பிரார்த்தனை, ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து எல்லா உயிர்களும் எல்லா உயிரினங்களும் இறைவனின் பரிபூரண அருளை பெற வேண்டும், முக்தி நிலைக்கு போக வேண்டும் சொல்லி இறுதியா பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லும் போது உங்க புருவ மத்தியத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க. இது மத்தவங்களுக்காக பண்ணக்கூடிய பிரார்த்தனை. அடுத்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். தாராளமா நீங்க பிரார்த்தனை பண்ணலாம். உங்க மெட்டீரியல் சார்ந்த விஷயம் எது வேணாலும் பிரார்த்தனை பண்ணலாம், நிச்சயமாக நடக்கும். 100% பிரார்த்தனை பண்ணுங்க. முதல்ல மெடிடேஷன் பண்றோம், அப்புறம் உலக பிரார்த்தனை, அப்புறம் நமக்கான ஒரு பிரார்த்தனை, அப்புறம் இறைவனுக்கு நன்றி சொல்றீங்க, அப்புறம் நான் கண்ணை திறங்குன்னு சொல்லும் போது கண்ணை திறக்கிறீங்க. அவ்வளவுதான். கிளியர்? கைகளை கோர்த்து வச்சுக்கலாம். நிமிர்ந்து உட்காருங்க. உங்க பூர்வ மத்தியத்துல தாய் தந்தைக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. வாயே திறக்க கூடாது. நன்றி சொல்லும் போது மனசுக்கு மட்டும்தான் வேலை. உங்களுக்கு ரொம்ப பிடித்த குருமார்கள் யாராவது இருந்தாங்கன்னா உங்க பூர்வ மத்தியத்துல நன்றி சொல்லுங்க. இயற்கைக்கும் பஞ்சபூதங்களிற்கும் நவகிரகங்களிற்கும் பிரம்மத்திற்கும் ஒரு மாபெரும் நன்றி சொல்லுங்க பூர்வ மத்தியத்துல. காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுக்கும் வள்ளலாருக்கும் ஒரு மாபெரும் நன்றி சொல்லுங்க. அரோகரா. கண்டினியூவா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அரோகரா. கண்டினியூ கண்டினியூ. அரோகரா 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 அரோகரா. நல்லா ஃபீல் பண்ணி சொல்லணும், உணர்வோட கலந்து சொல்லணும். முருகனை உருகுங்க. அரோகரா 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 அரோகரா. அரோகரா 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 அரோகரா. டொனாலிட்டி ரொம்ப முக்கியம், மாடுலேஷன் ரொம்ப முக்கியம். அரோகரா 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 அரோகரா. அரோகரா அரோகரா அரோகரா
அரோகரா. 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 கண்டினியூ கண்டினியூ. வெரி வெரி இருக்கணும், வெரி இருக்கணும். சும்மா ஏதோ சொல்றோன்னு சொல்லக்கூடாது, வெரி வெரி இருக்கணும். அரோகரா. கண்கள்ல கண்ணீர் வருது, கண்ணீரை துடைக்க கூடாது. சில பேர்கள் கண்ணீர்ல கண்ணீர் வருது, கண்ணீரை துடைக்க கூடாது. கண்டினியூ பண்ணுங்க. அரோகரா. 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 கண்களை திறக்க கூடாது. கண்டினியூ பண்ணுங்க. கண்களை திறக்காம மந்திரத்தை கண்டினியூ பண்ணுங்க. ஃபீல் ஃபுல்லா இருக்கணும், உணர்வு பூர்வமா. முருகன் உங்க முன்னாடி நின்னா எப்படி உருகி கூப்பிடுவீங்க? அரோகரா. நிறுத்தாம சொல்லுங்க, நிறுத்தாம கண்டினியூ பண்ணுங்க, நிறுத்தாம கண்டினியூ பண்ணுங்க. அரோகரா. 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 மாடுலேஷனை நல்லா கவனிச்சு சொல்லணும். அரோகரா. 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 அரகரா. 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 அரகரா.
அரகரா 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 அரகரா. நிறுத்தக்கூடாது. மூச்சே நின்னாலும் மந்திரத்தை நிறுத்தக்கூடாது. ஃபாஸ்ட். டயர்டாக கூடாது, டயர்டாக கூடாது, நிறுத்தக்கூடாது. நான் சொல்றதை அப்படியே கேட்கணும். வேகப்படுத்துங்க. அரோகரா 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 அரோகரா. அரோகரா 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 அரோகரா. அரோகரா அரோகரா. கூப்பிடுங்க, உருக்கத்தோட கூப்பிடுங்க. எப்படி வருவாரு? அரோகரா. உரிமையா கூப்பிடுங்க, உரிமையா கூப்பிடுங்க. அரோகரா 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 அரோகரா. அரோகரா 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 அரோகரா
சொல்லணும். அரோ டக்குன்னு மந்திரத்தை நிறுத்திட்டு புருவ மத்தியத்தை கவனத்தை வைங்க. டக்குன்னு மந்திரத்தை நிறுத்திட்டு புருவ மத்தியத்தை அப்படியே கவனத்தை வைங்க. கண்களை மூடியிருக்கவும். டோன்ட் ஓபன் யுவர் ஐஸ். அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, என்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் நல்ல எங்குதே குமரா, உன்னை காணும் ஆசைத்தான் குறைவா, கண்ணோடு ஒளி இல்லை வழி காட்டவாவா, என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா, விரைவாய் வருவாய் அழகா, விளையாட ஓடிவா முருகா. அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, என்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் நல்ல எங்குதே குமரா, உன்னை காணும் ஆசைத்தான் குறைவா, கண்ணோடு ஒளி இல்லை வழி காட்டவாவா, என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா, விரைவாய் வருவாய் அழகா, விளையாட ஓடிவா. உடம்பில் என்ன நடந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கங்க, தடுத்து நிறுத்தாதீங்க. லெட் இட் ஃப்ளோ, லெட் இட் ஃப்ளோ. அப்படியே புருவ மத்தியத்துல கவனத்தை வச்சுக்கிட்டே இருங்க. வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ள
குறைவா கண்ணோடு ஒளியை வழிகாட்டவா என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா விரைவாய் வருவாய் அழகா விளையாட ஓடிவா முருகா விளையாட ஓடிவா முருகா. கீப் யோர் ஃபோக்கஸ் ஆன் யோர் தேர்ட் ஐ. புருவ மத்தியத்தில் அப்படியே கவனத்தை வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள இப்போ ஒரு உணர்வு ஆனந்தமா இருக்கலாம், ஒரு இனம் புரியாத உணர்வு இருக்கும். இப்போ அந்த உணர்வோடு அப்படியே பயணம் பண்ணுங்க. அந்த உணர்வுலயே அப்படியே பயணம் பண்ணுங்க. ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த உணர்வு கூட அதை அப்படியே அனுபவிங்க. இப்போ உங்க உடம்புக்குள்ள ஒரு அற்புதமான உணர்வு ஒன்று ஏற்படும். Now you can feel some different vibration or feeling inside your body. Just try to witness it. Just focus over that. இப்போ உடம்புல இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த ஆனந்த நிகழ்வுல அப்படியே லயிச்சிருங்க பாப்போம் கொஞ்ச நேரம். அந்த உணர்வோடயே இருங்க. அப்படியே அந்த உணர்வு அப்படியே இருங்க. உணர்வுக்குள்ளே இருங்க. அந்த உணர்வுலயே இருங்க. உங்க உடம்புல ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு ஒண்ணு ஏற்பட்டிருக்கும். அந்த உணர்வை அப்படியே அனுபவிங்க. அதை அப்படியே ஏத்துக்குங்க. அதை அப்படியே அனுபவிக்க முயற்சி பண்ணுங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிங்க. அதை அப்படியே உள்வாங்க. அந்த உணர்வுலயே அப்படியே லயிச்சிருங்க. அந்த உணர்வோடு அப்படியே லயிச்சிருங்க. ஆனந்தமா சுகமா அதை அப்படியே அனுபவிச்சுட்டு அதை உள்வாங்குங்க. அப்படியே அந்த உணர்வுலயே இருங்க. அந்த உணர்வுலயே இருங்க. இந்த பூச நட்சத்திரம் மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு நேரம். இந்த நேரத்திலே இதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியே அந்த உணர்வுலயே இருங்க. தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுடைய முழுமையான அருளை பெறுவதற்கு யூ ஷுட் பி இன் த ஹைபர்னேஷன் மோட். அந்த ஹைபர்னேஷன் மோடுக்கு போறதுக்கு தான் அந்த உணர்வுலயே இருக்க சொல்றேன். அப்படியே இருங்க அந்த உணர்வுல.
அப்படியே அந்த உணர்வுலயே இருங்க. அப்படியே அந்த உணர்வுலயே லயிச்சிருங்க கொஞ்ச நேரம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த உணர்வுல அந்த போதை நிலை, அந்த யோக போதைன்னு சொல்லுவாங்க. அந்த யோக போதை அப்படியே அதை அனுபவிச்சு அதிலேயே இருங்க. அந்த உணர்வுகளுக்குள் ஆழமாக அப்படியே உணர்வு பூர்வமா அதுல அப்படியே லயிச்சிருங்க. அந்த உணர்வுல அப்படியே லயிச்சிருங்க. அந்த உணர்வுக்குள்ளேயே இருங்க. அவசரப்பட வேண்டாம். ஆத்மார்த்தமா உருக்கமா அந்த நிலையிலேயே அப்படியே இருக்கு. ஓகே, உங்களது கவனத்தை அப்படியே உச்சந்தலைக்கு கொண்டு போங்க. உச்சந்தலைக்கு கவனத்தை கொண்டு போங்க. Your complete focus should be on the சகஸ்ர சக்கரா. கவனத்தை அப்படியே உச்சிக்கு கொண்டு போங்க. 10 seconds. இப்ப பிடரிக்கு கொண்டு போங்க உங்க கவனத்தை. பின் மண்டை, பின் மண்டை, பிடரி, அங்க உங்க கவனத்தை கொண்டு போங்க. 10 seconds. 10 seconds. Again, இப்ப பூர்வ மத்தியத்துக்கு கவனத்தை கொண்டு வாங்க. Your complete focus should be on the பூர்வ மத்தி now. Third eye. ஆஜ்னா சக்கராக்கு உங்க மொத்த கவனத்தை கொண்டு வாங்க. சொல்லும் வரை கண்கள் திறக்க கூடாது. இப்போ உங்கள் கவனத்தை புருவ மத்தியத்தில் முழுமையாக ஆழப்படுத்த வேண்டும். நல்ல அவேக ஃபுல் ஃபோக்கஸ், ஒரு கத்தி மாதிரி வைங்க பார்ப்போம். புருவ மத்திய கொஞ்சம் கஷ்டம், முயற்சி பண்ணுங்க.
இறைவனுக்கும் பிரம்மத்திற்கும் பூர்வ மத்தியத்துல ஒரு மாபெரும் ஒரு நன்றி சொல்லுங்க. நன்றியை சொல்லிட்டு பொறுமையா அவங்க கண்களை திறந்து 2 கையிலையும் வேகமா தேய்ச்சி கண்களை வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பேர் கண் திறக்காம இருக்கீங்க. பொறுமையாக கண்களை திறந்து 2 கைகளையும் வேகமா ஆவி பறக்க தேய்ச்சு 2 கண்களையும் வச்சுக்கலாம். சப்போஸ் உங்க பக்கத்துல யாராவது முழிக்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணி பொறுமையா கண் முழிக்கிறதுக்கு உதவி பண்ணலாம். நீங்க இன்னும் சில பேர் கண்கள் திறக்காம இருக்கீங்க. பொறுமையாக கண்களை திறந்து 2 கைகளையும் வேகமா தேய்ச்சு கண்கள் வச்சுக்கலாம். நிறைய பேர் யூடியூப் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ யூடியூப்ல லைவா பார்த்துட்டு இருக்கவங்கட்டும் ஒரு அன்பான ஆழமான வேண்டுகோள், கண்களை திறந்து 2 கைகளையும் வேகமாக தேய்த்து கண்களில் வைத்துக் கொள்ளலாம். தண்ணி ஏதாவது குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தண்ணி குடிச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பாடி டீஹைட்ரேட் ஆயிருக்கும், எனர்ஜி ஃப்ளோ இருக்கிறதுனால இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ் பயன்படுத்தி தண்ணீர் குடிச்சுக்கலாம். மகிழ்ச்சி. எல்லாரும் கண் திறந்துட்டீங்கல்ல? வாலண்டியர்ஸ் செக் பண்ணுங்க, வேற யாராவது கண்கள் திறக்காம இருக்காங்களா பாருங்க. இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ 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 ஸோ மச். ரொம்ப நன்றி. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு கை மட்டும் தூக்குனா போதும். இப்ப பேச முடியாதுன்னு எனக்கும் தெரியும், ஏன்னா என்னாலேயே பேச முடியல, அவ்வளவு எனர்ஜி ஃப்ளோ. நான் கலர் கலரா ஏதோ பார்த்தங்கன்றவங்களா கை தூக்குங்க. எனக்கு டிசைட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சூப்பர். ஓகே, கீழே போட்டுருங்க. பளிச்சுன்னு ஒரு லைட் பார்த்தேன், ஒளிய பார்த்தவங்கலாம் கை தூக்கும். இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கு. வெரி குட். கீழே போட்டு பூரா பெரிய ஞானிகளா தான் இருப்பீங்க போலயே. எத்தனை பேருக்கு வித்தியாசமான காட்சி, எங்கேயோ அப்படியே டிராவல் பண்ணி ஏதோ டனலுக்குள்ள டிராவல் பண்ணி எங்கேயோ போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதுக்கு இருக்கீங்க. சூப்பர். கீழே போட்டுலாம். நான் நட்சத்திரம் வானம் எல்லாத்தையும் பாத்துங்க, ஸ்பேஸ்க்கே பாத்துங்க அப்படின்றவங்க கை தூக்கும். பொய் சொன்னீங்கன்னா காதுல இருந்து ரத்தம் வரும். கரெக்டா கை தூக்குங்க. உண்மையா போயிருக்கீங்க. சூப்பர். எத்தனை பேருக்கு யாரோ ஒருத்தர் உருவத்துல வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அந்த மாதிரி காட்சிகள் அதுவும் இருக்கு. சூப்பர். ஓகே, கீழே போட்டலாம். எனக்கு வித்தியாசமான நறுமணம் எனக்கு வந்ததுங்க. இங்க அந்த நறுமணம் வரக்கு சான்ஸே இல்லைங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா அந்த ஸ்மெல் வந்ததுன்றவங்களா கை தூக்குங்க. தெய்வீகமா ஸ்மெல் இருந்ததா? அந்த ஸ்மெல் எப்படி இருந்தது? திருநூறு வேற, சாம்பிராணியா, ஊதுபத்தி, அதாங்க தெய்வீகமான, அதாங்க கேட்டேன். தெய்வ சம்பந்தமான அதுதாங்க கேட்டேன். அந்த மாதிரி எது வந்தாலும் ஓகே. வந்துதா வரலையா? ஓகே, சிறப்பு. எனக்கு உடம்பு ஃபுல்லா ஒரு இனம் புரியாத ஒரு ஆனந்தமா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்றேங்க இந்த ஆனந்தத்தை. சூப்பர் சூப்பர் சூப்பர். இஸ் இட் குட்? நல்லா இருந்ததா? எதுவுமே பண்ணாம ஆனந்தமா இருந்ததா? சூப்பர். ஓகே. என்னன்னே தெரியலங்க, டக்குன்னு எனக்கு அழுகையா வந்துகிட்டே இருந்ததுங்க. இத்தனை பேருக்கு என்னன்னே தெரியலங்க, எனக்கு அழுகையா வந்துகிட்டே இருந்தது. நான் உங்களை ஏதாவது திட்டினா, ஏதாவது அடிச்சனா, அழுங்கன்னு சொன்னா, ஏன் அழுதீங்க? ஏன் அழுதீங்க? ஆனந்தத்தில் வரக்கூடிய அழுகை. எஸ் மா. அப்படின்னு யார் சொல்றதுமா? இறைவன் கிட்ட அப்படி கேட்டீங்களா? இறைவன் கிட்ட கேட்டீங்களா? யார்கிட்ட கேட்டீங்க? இறைவன் கிட்ட. உட்காருங்க, பதில் சொல்றேன். நன்றி. உங்க கேள்வி புரிஞ்சது. ரொம்ப சிம்பிள்.
நான் ஒரு மாசத்துக்கு ஒரு 10 நாள் இந்த மாதிரி உட்கார்ந்து அழுவேன். அவங்க இன்னைக்கு உட்கார்ந்து அழுது இருக்கிறாங்க. இவனுகிட்ட விட்டுட்டு போயிட்டீங்களே, இவங்கிட்ட எவன் தான் தப்பிச்சு கரை சேர்றது, இப்படி நீங்க வாட்டுக்கு அட்ரஸ் தெரியாம விட்டுட்டு போயிட்டீங்க, நான் எப்படி திரும்பி வரேன்னு சொல்லி அக்கா எப்படி அழுகுறாங்களோ நானும் மாசத்துக்கு ஒரு 10 நாள் அழுவேன். இது சத்தியம். அழுகணும். துக்கத்துல அழுதா கண்ணீர் உப்பு சுவையா இருக்கும், ஆனந்தத்துல அழுதீங்கன்னா கண்ணீர் இனிப்பு சுவையாக இருக்கும். இப்ப உங்களுக்கு வந்த ஆனந்த கண்ணீர் பாராட்டத்தக்கது. ஒரு காலகட்டத்திற்கு மேல் இறைவனை நினைத்து நினைத்து உருகி உருகி காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கிருச்சுன்னா இறைநிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். பாருங்க, முருகப்பெருமானோட அருள்னால நீங்க சொன்ன மந்திரத்துல இந்த திவான் வந்து இந்த குட்டி போட்டுருச்சு, முருகனே வந்துட்டாரு. எப்படி இருக்கிறாரு? என்னடா ஒரு டைப்பா இருக்கான். சரி, அப்புறம் பேசுவோம். பேர் அருளமுதன், தங்கச்சி பையன். இவனை எதுக்கு இங்க உட்கார வச்சிருக்கிறேன்னா ஒரு காரணம் இருக்கு, அதுக்குதான் உட்கார வச்சிருக்கிறேன். என்ன காரணம்? ஒரே காரணம் தான். இப்ப நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னா இப்படி இருக்கீங்க. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்படி இருக்கீங்க. வளர்ந்துட்டீங்க, அறிவு வந்துருச்சு, தெளிவு வந்துருச்சு. இப்ப இவ்வளவு நேரம் எடுத்த கிளாஸினுடைய நோக்கம், நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க முருகனா மாறணும்னு சொன்னேன். முருகனா மாறுறதுன்னா என்ன? இளமையான தோற்றம், அழகான முகபாவனை, நல்ல உள்ளம், ஃப்ரீ மைண்டட் மென்டாலிட்டி, நல்ல தைரியம், பாத்துக்கிறதுக்கு அம்மா அப்பா, நல்ல ஒரு மாமா, இதுக்கு மேல ஏதாவது இருக்கா? அப்ப நீங்க முருகன் ஆகணும்னா ஒரே தம்ரூல் தான். என்ன? நீங்க குழந்தையாகணும். வேலை முடிஞ்சு. முருகன் ஆகணும்னா நீங்க என்ன ஆகணும்? அவ்வளவுதாங்க. இல்ல வீட்டுல வேற சண்டைக்கு வேற, 7 கழுத வயசாச்சு, கொஞ்சம் மெச்சூரா நடந்துக்கிறியா? தப்பான வார்த்தை. மெச்சூரா குடும்பத்துல நடந்துக்கிட்டா குடும்பம் 2ஆ போயிடும். மெச்சூரா யாருகிட்ட நடந்துக்கணும்னா பிசினஸ் பண்றவங்க கிட்ட நடந்துக்கலாம், வேற ஏதாவது அவுட் சைட்ல நடந்துக்கலாம். குடும்பத்துல எப்படி மெச்சூரா நடந்துப்பீங்க? எனக்கு புரியலையே. குடும்பத்துல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க நல்லா இருக்கட்டும், இதுல நான் என்ன எழுந்தாலும் பரவாயில்லன்னு இருப்பீங்களா, இல்ல போட்டி பொறாமையில இருப்பீங்களா? குடும்பத்தை மட்டுமல்ல உலகத்தையே ஜெயிப்பதற்கு ஒரே தத்துவம் தான். இன்னைக்கு உங்களுக்கு நான் விஷுவலாவே உட்கார வச்சிட்டேன். என்ன அப்படின்னா, குழந்தையாக மாறு. உடல் அளவில் அல்ல, மன அளவில் குழந்தையாக மாறிவிடு. அப்படின்னா என்ன? சும்மா கியூட்டா பண்ற பேர்ல இருக்கிறவன பூரா வெறுப்பேத்துறது இல்ல. ஒரு மாதிரி நீங்க கியூட்டா பண்ற மாதிரி பண்ணி பாக்குறவனுக்கு செம்ம இரிட்டேட் ஆகும். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அது உங்களுக்கும் பாவம், பாக்குறவனுக்கு பாவம். குழந்தைத்தனம் அப்படின்னா என்னன்னா, கள்ளம் கபடமற்ற தன்மைன்னு அர்த்தம். கள்ளம் கபடமற்ற தன்மைனா என்ன? இங்க எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த உயிர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இதாங்க குழந்தைத்தனம். இந்த குழந்தைத்தனம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா கள்ளம் கபடம் இருக்காது. கள்ளம் கபடம் எப்போது இல்லையோ நீங்கள் முருகப்பெருமானின் பரிபூரண அருளாசிகளை பெற்று விட்டீர்கள் என்ற அர்த்தம். அப்படின்னா என்ன? முருகன் கிட்ட இருந்து வந்தாலும் அதே எனர்ஜி தான், அனுமர் கிட்ட இருந்து வந்தாலும் அதே எனர்ஜி தான், அல்லாஹ் கிட்ட இருந்து வந்தாலும் அதே எனர்ஜி தான், உங்களுக்கு அம்பாள் கிட்ட இருந்து வந்தாலும் அதே எனர்ஜி தான். எனர்ஜியோட டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சம் மாறுமே தவிர எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் எனர்ஜி. இந்த தைப்பூசத்தில் இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்றுதான். என்ன? கருணை, சரணாகதி, தவம். இதைத்தான் கிளாஸ்லயும் சொல்றேன், அதைத்தான் இங்கேயும் சொல்றேன். அன்பாக இருங்கள், சரணாகதி நிலையில் இருங்கள், தவம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்கள், பின்பு வாழ்வியை தவமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்வு மிக சிறப்பாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்றேன். ஏன் குழந்தையா இருக்குன்னு உங்களுக்கு புரியல, இப்ப கேள்வி கேட்டா உங்களுக்கு புரிஞ்சிருப்பாருங்க. டேய் மாப்பிள்ள, அறிவு இருக்கா உனக்கு? இல்ல. அவ்வளவுதான். உங்களை யாராவது வந்து என்னங்க எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்கேன், என்னங்க இப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? டேய் அறிவு இருக்கா உனக்கு? இல்ல. உண்மையை சொல்ற, அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்காடா மணிமாரம் புள்ள, நீ அறிவு இருக்காடா உனக்கு? இல்ல. கிளாப் பண்ணுங்க. ஏடா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு இருக்காடா உனக்கு? இல்ல. ஏடா உனக்கு புத்தி இருக்காடா? இல்ல. எவ்வளவு கியூட்டா சொல்ற மாதிரினா கோவம் வருமாங்க உங்களுக்கு? என்ன கேட்டாலும் இல்லைன்ற, அவ்வளவுதான். உங்களுக்கு எவனா இனிமேல் அறிவு இருக்குன்னு கேக்குறானா இல்லைன்றங்க. வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்கானா இல்லைன்றங்க. இதெல்லாம் எப்ப இல்லையோ தேவையில்லாத கோவம் வராது. தேவையில்லாத கோவம் இல்லைன்னா நீங்க அருளமுதனா மாறிடுவீங்க. அப்படின்னா என்ன? நீங்கள் இறைவனின் செல்ல பிள்ளையாக மாறிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் அனைவரும் இந்த தைப்பூசம் முதல் உங்கள் வாழ்நாளில் நீலாயுள், நிறை செல்வம், வான்புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞான மோங்கி சித்தர் பெருமக்கள் அருளினாலும் குருமார்கள் அருளினாலும் இந்த பிறவிலேயே பிறவியில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள் அனைவருக்கும் என் தமிழர் திருநாள் மற்றும்
இந்த ஆண்டு சிறப்பு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், மேலும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். உச்சகட்ட நிலையான மெய்ஞான நிலையை அடைய வேண்டுகிறேன். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு இந்த அளவுக்கு சிறப்பாக போனதற்கு மிக பெரும் காரணமாக இருந்த நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய பரம்பொருள் நிர்வாகிகள், பரம்பொருள் குடும்பத்தார் மற்றும் நம்ம பரம்பொருளோட கமர்ஷியல் ஸ்பான்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கிளாப் ஒன்று பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு சிறப்பா போயிருக்குன்னா நான் டைமுக்கு வருவேன், டைமுக்கு போயிருவேன். மாப்பிள்ளை மாதிரி நான் என்னை நல்லா பாத்துக்கிறாங்க, அந்த வகையில பாராட்டினேன். நான் வந்து ஒரு தனி வீட்டுல போய் மாப்பிள்ளையா வாக்கப்படல, மொத்த வாலண்டியர்ஸ்க்கு மாப்பிள்ளையா வாக்கப்பட்டேன். ஆனால் நல்லா பாத்துக்கிறாங்க, நல்ல சோறு போடுறாங்க, நல்லா தண்ணி குடிக்கிறாங்க, நல்லா குடிக்கிறேன், நல்லா படுத்துக்கிறேன், நல்லா ஊர் சுத்துறேன். எல்லாமுமாக இருந்து இந்த உயிர்களுக்கு அனைத்து நலங்களையும் வளங்களையும் அள்ளித்தருள தரம் வாய்ந்த தன்னார்வ தொண்டர்களாக நின்று விளங்குகின்ற உலகம் எங்கிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா தன்னார்வ தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கிளாப் ஒன்று பண்ணிடலாம். தேங்க்ஸ் டு ஆல் வாலண்டியர்ஸ் who have participated in this. ரொம்ப நன்றி. மிக விரைவில் மீண்டும் வாய்ப்பு இருக்கும் போது ஒரு அற்புதமான அழகான ஆத்மார்த்தமான ஒரு நல்ல ஒரு அருட்பேராற்றல் நிறைந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகாவிஷ்ணு மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார். குருகடாட்சம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். வாய்ப்பு இருக்கும் போது யாராவது வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நேபாள் யாத்திரா வாங்க, சந்திப்போம். அப்படி இல்லாட்டினா மறுபடியும் அடுத்த வருஷம் எங்க அனௌன்ஸ் பண்றோமோ அங்கேயே வாங்க. மீண்டும் அடுத்த வருடம் தைப்பூசத்தில் சந்திப்போம். நன்றி. ஒரே நிமிடம். குருவே சரணம், குருவே சரணம். தேங்க்யூ சோ மச். உங்க எல்லாருக்குமே கீழே உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உணவு அருந்திட்டு மீண்டும் உங்களுக்கு 2 பேருந்து ஏற்பாடு செஞ்சிருக்கு. உங்களை உக்கடம் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருவாங்க. நம்ம எல்லாருமே இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக இவ்வளவு தூரம் பேசி எனர்ஜி வேஸ்ட் பண்ண குருஜி அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடு.